வணக்கம். இது சமையல் சிங்கப்பூர். இன்றைக்கி நம்ம ஏர் ஃப்ரையரில் ஜூஸியான சிங்கப்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரெஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 300 கிராம் அளவு கோழியோட எலும்பில்லாத மார்பு பகுதி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 300 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் தின் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். சிக்கன் பிரெஸ்ட்டை ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன். கோழியில் உள்ள ஈரம் போகிற அளவுக்கு ஒரு டிஷ்யூ வச்சு கோழியோட 2 பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். அப்படி ஒரு டிஷ்யூ பத்தலைன்னா இன்னொரு டிஷ்யூ வச்சுட்டு திரும்பவும் கோழியை நல்லா 2 பக்கமும் தொடச்சி வச்சுக்கணும். அதே மாதிரி பிளேட்லேயும் தண்ணி எதுவும் இருந்தால் அந்த தண்ணியை நல்லா தொடச்சி வச்சுக்கணும். அப்போ தான் கோழி வேகும்போது நல்லா ஜூஸியாக வரும். இல்லைன்னா கோழி ரொம்ப தண்ணி ஆகிடும். ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துகிட்டு அதில் கோழியை உள்ளே போட்டுக்கணும். அப்படி ஜிப்லாக் கவர் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துகிட்டு கோழியை 2 பக்கமும் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும். பூரி தேய்க்கிற கட்டையை வச்சுட்டு லேசாக அந்த கோழியை இடித்து வச்சுக்கணும். அப்போ தான் கோழி சாஃப்டாகவும் அதே மாதிரி கோழி சீக்கிரமாக வேகும். நம்ம போடுற மசாலாவும் அந்த கோழி உள்ள நல்லா பரவும். இப்போ கோழி நல்லா சாஃப்டாகிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு கோழியில் அங்கங்கே கீரல் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் கோழி சீக்கிரமாக வேகும். அதே மாதிரி நம்ம போடுற மசாலாவும் கோழிக்குள்ளே நல்லா ஊறிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கணும். ஆலிவ் ஆயில் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்லை. 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவு கருப்பு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தைம் லீவ்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவு ஆரிகனோ லீவ்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவு கார்லிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேப்ரிக்கா பவுடர், 1 டீஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு. இந்த பவுடர் எல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு இந்த சமையலை நம்ம சமைச்சிக்கணும். எலுமிச்சை சாறு போட்ட பிறகு இந்த மசாலாவை நல்லா கலந்துக்கணும். கலந்து வச்ச மசாலாவை ஏற்கனவே கத்தியால் கீறி வச்சுருக்க கோழியில் அந்த மசாலாவை 2 பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கணும். கோழியில் மசாலாவை நல்லா கலந்தாச்சு. மசாலா கலந்த கோழியை 30 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு பிளேட்டை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் நல்லா ஊற வச்சிடணும். ஏர் ஃப்ரையர் ட்ரே எடுத்துகிட்டு அதில் இந்த கோழியை இப்போ நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த கோழியில் உள்ள மசாலாவை இன்னொரு தடவை கையால் நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர் ஃப்ரையர் ட்ரேயில் வைக்கணும். இல்லைன்னா அந்த மசாலா கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்கும். ஏர் ஃப்ரையரில் இப்போ பவரை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோன்னே அது 180 டிகிரி காமிக்குது. 2வது படம் போட்டிருக்குல்ல, அது வந்து கோழி படம் போட்டிருக்கு. அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இடது பக்கமாக உள்ளது, அதாவது லெஃப்ட் சைடு உள்ளது டெம்பரேச்சர், அதில் நான் 180 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுக்கிறேன். ரைட் சைடு உள்ளது நிமிஷம், அதாவது வலது பக்கம் உள்ளது நிமிஷம், அதில் நான் 5 நிமிஷம் வச்சுக்கிறேன். ஒவ்வொரு ஏர் ஃப்ரையர்லையும் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரியை வச்சுக்கணும். நான் 5 நிமிஷம் வச்சுட்டு பவருக்கு பக்கத்தில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் சிம்பிள் இருக்குல்ல, அதை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து ஏர் ஃப்ரையர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு அர்த்தம். இப்போ ஏர் ஃப்ரையர் வந்து அந்த கோழியை நல்லா வேக வைக்குது. அதில் இந்த லைட்டு மாதிரி படம் போட்டிருக்கிறத ப்ரெஸ் பண்ணினோன்னா உள்ளே வந்து நம்ம வேக வச்சுருக்க பொருள் எப்படி வேகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஒரு சில ஏர் ஃப்ரையரில் வந்து அது ஃபுல்லாக மூடி இருக்கும், நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ டெம்பரேச்சர் 5 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷத்துக்கு வந்துட்டு கோழி நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ எண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கோழி ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு நம்ம அந்த ட்ரே எடுத்துகிட்டு கோழியை ஒரு கிடுக்கியை வச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு திரும்பியும் வேக வைக்கணும்.
திரும்பவும் ஏர் ஃப்ரையரில் வச்சு திரும்பவும் 180 டிகிரி வச்சுட்டு முன்னாடி மாதிரியே 5 நிமிஷம் கோழியை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆன பிறகு அந்த கோழி வந்து ஷேக்குன்னு காமிக்குது. அதனால் அந்த ட்ரேயை நான் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு தடவை அந்த கோழியை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு வைக்கணும். இந்த ஏர் ஃப்ரையில் இந்த ஷேக்குன்னு காமிக்குது, அதனால் நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு சில ஏர் ஃப்ரையில் அந்த மாதிரி காமிக்காது. அது மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல, இருந்தால் மட்டும் நம்ம எடுத்து அந்த பொருளை ஒரு தடவை ஷேக் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பியும் சமைக்கிறதுக்கு வைக்கணும். 3 நிமிஷம் முடிஞ்சிட்டு அடுத்து 2 நிமிஷம் வந்துட்டு 2 நிமிஷம் வந்த பிறகு 1 நிமிஷம் வந்துட்டு 1 நிமிஷம் வந்த பிறகு நம்ம எண்ட் ஃபங்க்ஷன் வந்துடும். எண்ட் ஃபங்க்ஷன் வந்த பிறகு அதை ஒரு 5 நிமிஷம் ஏர் ஃப்ரையர்லேயே வைக்கணும். அப்போ தான் அந்த கோழி நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ கோழி நல்லா வெந்த பிறகு அதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். பிளேட்டுக்கு மாற்றிட்டு கோழி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்குறேன். கோழி நல்லா வெந்துட்டு அதை ஒரு கத்தியை வச்சு இனிமேல் அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுக்கணும். இந்த சிக்கன் பிரெஸ்ட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாரும் இந்த சிக்கன் பிரெஸ்ட்டை இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் நல்லா கிடைக்கும். இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இல்லாமல் சாதாரணமாக எண்ணெய் குறைச்சி சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஏர் ஃப்ரையரில் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். அப்படி ஏர் ஃப்ரையர் இல்லாதவங்க எண்ணெய் சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட சிங்கப்பூர் ஸ்டைல் ஏர் ஃப்ரையர் சிக்கன் பிரெஸ்ட் ரெசிபி தயாராகிட்டு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சமையல் சிங்கப்பூர் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு சமையல் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் திரும்பவும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் சமையல் சிங்கப்பூர். நன்றி, வணக்கம்.